இன்று இந்திய முழுமைக்கும் மாவட்ட தலைநகர்களில் ஐக்கிய விவசாயிகள் முன்னணியும் மத்திய தொழிற்சங்க கூட்டமைப்புடைய தொழிலாளர்களும் மத்திய மோடி அரசை கண்டித்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். காரணம், மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒன்றிய மோடி அரசாங்கம் விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் மீறி வருகிறது. கடந்த 2014 தேர்தலிலும் சரி, கடந்த 2021-22 நடந்த விவசாயிகள் போராட்டத்திலும் சரி, விவசாயிகளுடைய விரோத சட்டங்களை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வோம் என்று பெற்றுக்கொண்ட பிறகு அதில் எழுத்துப்பூர்வமாக மோடி அரசு எழுதி கொடுத்திருக்கின்றது. விவசாயிகளுடைய விளைபொருளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை உத்தரவாதத்திற்கு சட்ட முன்வடிவு கொண்டு வருவது, விவசாயிகள் போராடிய விவசாயிகள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெறுவது, 2020 மின்சார திருத்த சட்டத்தை திரும்ப பெறுவது பற்றியெல்லாம் இன்னும் பிற கோரிக்கைகள் எல்லாம் ஒரு குழு போட்டு பேசி முடிக்கப்படும் என்று சொல்லி எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்த மோடி அரசாங்கம் 1.5 ஆண்டு காலமாகியும் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை. நீ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற என்று சொல்லிதான் இன்றைக்கு டெல்லியை நோக்கி விவசாயிகள் கடந்த 13ஆம் தேதி ஊர்வலமாக சென்றிருக்கின்றார்கள். சென்றவர்கள் மீது ஒரு மோசமான தாக்குதலை தொடுத்திருக்கின்றது. ரப்பர் குண்டுகளில் வீசி, கண்ணீர் புகை கொண்டு வீசுவது, ட்ரெயின்களில் இருந்து வீசுவது, போலீஸ் வந்து தடியடி பண்றது, துணை ராணுவத்தை வைத்து தடியடி பண்ணுவது, இப்படி பல விதமாக விவசாயிகளை காட்டு மிராண்டித்தனமாக தாக்கிக் கொண்டிருக்கின்றது. கடந்த வாரத்தில் 2 விவசாயிகள் ரப்பர் குண்டு வீச்சினால் மூச்சு திணறி இறந்திருக்கின்றார்கள். நேற்றைக்கு முதல் நாள் சப்தர் சிங் என்ற ஒரு விவசாயி தலையில் அடிபட்டு இறந்திருக்கின்றார். இப்படி இந்த நாட்டுக்கு உணவளிக்கிற விவசாயிகள் மீது இவ்வளவு மோசமான ஒரு காட்டு மிராண்டித்தனமான தாக்குதலை மோடி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த தாக்குதலை கண்டித்துதான் இன்றைக்கு இந்திய முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஐக்கிய விவசாயிகள் முன்னணியும் மத்திய தொழிற்சங்க கூட்டமைப்பை சேர்ந்த தொழிலாளர்களும் இந்த கருப்பு கொடி போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றோம். வரக்கூடிய தேர்தலில் மோடி அரசாங்கத்தை தூக்கி எறியும் வரை எங்களுடைய போராட்டம் ஓயாது, இன்னும் கிராமப்புறம் கொண்டு செல்லும் என்று நேரத்தில் கூறிக்கொள்கிறேன்.